ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று குரோதி தமிழ் வருடம் உத்தராயணம் மாசி மாதம் 10ஆம் தேதி 22/2/2025 பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை. இன்று நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்று சம நோக்கு நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:32 இன்றைய திதி காலை 10:46 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை 3:22 வரை கேட்டை, இன்று மூலம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 10:46 வரை கரசை, பின்பு இரவு 11:07 வரை வனிசை, பின்பு பத்திரை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராசிரமம் இன்று மாலை 3:22 வரை பரணி, பின்பு கார்த்திகை. பரணிக்கும் கார்த்திகைக்கும் இன்று சந்திராசிரமம். உடைய பேச்சுக்களில் செயல்களில் கொஞ்சம் கவனமானுங்க. இன்றைய ராசி கொள்ள முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பது பார்த்தீங்கன்னா, உங்கள் கூட பக்கத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்க. தேவைட்ட கொஞ்சம் விதண்டாவாத பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. இந்த வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இரவு நேரத்தில் பயணம் செய்வதோ அதிவேகமாக செய்வதோ கொஞ்சம் கவனமாக உரிய ஆவணத்தோடு எடுத்துகிட்டு போகிறது நல்லது. உங்களுக்கு நண்பர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது தேவைட்ட பேச்சுக்கெல்லாம் வேண்டாம். குடும்பத்துடைய பொறுப்புகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற காலகட்டம் அமைது. உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் கொஞ்சம் நல்லா யோசித்து செய்யுங்க. யாருக்கும் ஜாமீன் கொடுப்பது தயவுசெய்து விட்டுருங்க. சொத்து ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, வாங்கி தருவது, இந்த ஜாமீன் கொடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. அதனால் யாருக்கும் எந்த விதமான ஜாமீனும் கொடுக்காதீங்க. கவனமாக இருங்க. மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு உடைய அனுபவம் மேம்படும் நாளாக இந்த நாள் அமைது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்டம் செய்யப்படலாம். ரிஷபராசன் பார்த்தவங்களுக்கு உங்களுடைய ஒரு காரியம் அனுபவம் ஏற்படக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கான எந்த காரியத்தை எடுத்தாலும் அது நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு உடைய உத்தியோகத்தை கொஞ்சம் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைது. உங்களுக்கு உடைய கடன் தொடர்பான நெருக்கடிகள், கஷ்டங்களும் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நிலை என்று ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபாரத்தில் நல்ல லாபத்தை பார்க்க போகிறீங்க. சமூக பணி உள்ளவங்க நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகும். சுபகாரியம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைவிடக்கூடிய, சுபமாக முடியக்கூடிய நாளாக அமைப்பது. உங்களுக்கு கணவன் மனைவியோட இருந்து வந்த ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய, ஒரு புரிதலை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது. உங்களுக்கு இங்கே இருக்கின்ற ஒரு புதிய முயற்சியும் ஒரு வெற்றியும் ஒரு சாதகமாக அமையக்கூடிய நாளாக அமைகிறது. ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு, அதிர்ஷ்ட இளம் சிகப்படுகிறது. மிதுராசி என்று பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்களால் ஒரு நன்மை ஏற்பட போகுது. உங்களுக்கு கூட பிறந்தவங்களால் என்ன விருப்பம், அந்த விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான நாளாகவும், எதிர்பார்த்த சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. அவ்வளோ வாய்ப்புகள் வந்தால் பயன்படுத்தி கொண்டு அடுத்தடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. உடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கொஞ்சம் இன்னல்கள்லாம் படிப்படியாக குறைப்பது. உங்களுக்கு உங்கள் செயல்களில் இருந்து வந்த எதிர்ப்புத்தன்மை விலகி ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படுவது. உங்களுக்கு குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் அமைக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாகுது. உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு மனதுக்கு திருப்தியான நிலை ஏற்படுவது. உங்களுக்கு ஒரு சுகம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கடகராசனை பார்த்தவங்க உங்கள் பிள்ளைகள் வேலை இருந்து வந்த வேறுபாடுகள், மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சமாக குறைய போகுது உங்களுக்கு. அதனால்
குழந்தை மேலே ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு முகத்தில் நல்ல ஒரு ரொம்ப ஒரு தெளிவாக ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வாழ்க்கை தன்னுடைய வழியில் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைது. உங்களுக்கு என்ன மனசை நினச்சி அதை நினைத்த காரியங்கள்லாம் எங்களை நினைத்த மாதிரி செஞ்சு முடிக்கக்கூடிய நிறைவேறக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைது. உங்களுக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு விஷயங்கள் இருந்து வந்த கொஞ்சம் ஆர்வமில்லை குறையக்கூடிய நாளாக ஒரு கமிஷன் அடிப்படையில் வேலை செய்ய தரகு அடிப்படையில் வேலை செய்கிற அன்புகளால் ஒரு லாபத்துக்கு கண்டிப்பாக பரப்புறீங்க. ஒரு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நிலம். சிம்ம ராசி ஒன்று பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய பயணங்களால் ஒரு புது அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த பயண ஒரு அனுபவத்தையும் ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி உங்கள் சிந்தனை போக்கில் ஒரு தெளிவு, ஒரு சிந்தனை கூட ஒரு தெளிவான முடிவு, தெளிவான சிந்தனை இருக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமைப்பது. உங்களுக்கு உங்களுடைய கல்வி பணியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் அமைப்பு. உங்களுடைய இந்த கோபம் உணர்ச்சிகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. எதுக்கத்தாலும் கோவப்படுறது, வேகமாக பேசுறது, அந்த கோவப்படுறதை கொஞ்சம் குறைத்து கொண்டாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு மேம்படக்கூடிய நிலை ஏற்பட போது. உங்களுக்கு வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள்லாம் கொஞ்சம் அறிமுகமாக போகிறாங்க. உங்களுக்கு புது வேலைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் உறவினர்களால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் முன்னேற்றம் பெறக்கூடிய நாளாக அமைது. உங்களுக்கு ஒரு நட்பு மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கன்னிராசியில் பார்த்தா உங்களுக்கு என்று உடைய மறதி சம்பந்தமான பிரச்சனைலாம் படிப்படியாக குறைப்பது. உங்களுக்கு அதே போல் தன்னம்பிக்கை அதிகரித்து எதையும் நம்மளால் செய்யும் என்ற ஒரு தைரியத்தோடு எந்த விஷயம் செய்யப்படுங்க வெற்றி கிடைக்க போது. உங்களுக்கு குறுகிய தூர பயணங்களால் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு உத்தியோக சம்பந்தமான பணிமாற்றங்கள்லாம் அதை கேட்டு தான் அதில் உங்களுக்கு சாதம் அமைக்கக்கூடிய காலகட்டம் அமைது. உங்களுக்கு வீட்டில் அக்கம் பக்கத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதே போல் அந்த வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக நாளாக போகுது. இந்த பாகப்பிரியம் தொடர்பான உங்களுடைய எதிர்பார்ப்புலாம் கொஞ்சம் நிறைவேற போகுது. உங்களுக்கு மனதுக்கு அமைதி நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு வந்து உங்கள் உறவினருக்கு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுக்க போகிறீங்க. நீங்கள் அதனாலே உங்களுக்கு ஒரு மேலே ஒரு பதில் பணியாளர் கிடைக்க போது. உங்களுக்கு உடைய சிந்தனைகளை ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் பெறக்கூடிய ஒரு நாளாக அமைந்தவங்களுக்கு இந்த வழக்கு சார்ந்த செயல்களை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க. நீங்கள் ஒரு பொருளாதாரம் ஒரு ஏற்றத்தை காணப்போகுது. உங்களுக்கு அதனால் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் போது. உங்களுக்கு உத்தியோகத்தில் புதிய நம்முடைய அறிமுகங்கள்லாம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் உடனுக்காக யார் இப்படி அவர்பட்ட ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை ஏற்பட போகுது. உங்களுக்கு ஒரு புகழ் மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு செயல்பாடில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி அந்த பணி ஒப்படைக்க நீங்களே இருந்து வேலையை முடிச்சுடுவாங்க. பேச்சுக்களில் பொறுமையாக பேசுங்க. எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் எடுத்தவங்க வந்து பேசாமல் எங்கே பேச என்ன பேச யார்கிட்ட பேச கொஞ்சம் யோசித்து பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. அமைதியாக இருப்பது சிறப்பு. கொஞ்சம் மறைமுக நெருக்கடிலாம் கொஞ்சம் ஏற்பட்டு மாறக்கூடிய நிலை ஏற்படும்போது. உங்களுக்கு சக ஊழியர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். வியாபாரத்தை நீங்கள் எதிர்பார்த்து சில உதவிகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாக கண்டிப்பாக கிடைக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் ஏற்றம் இறக்க தான் செய்யும். இருந்தாலும் இந்த விதமான ரொம்ப கஷ்டத்தெலாம் கொடுக்காது. ஒரு ஆதரவு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து உடைய உயர் அதிகாரிகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது பழக்கப்படுத்துங்க. உயர் அதிகாரிகிட்ட தேவையற்ற விவாதங்களை எதிர்த்து பேசும் தயவு செய்து வேண்டாம். அதே மாதிரி நிர்வாகம் பற்றி யாற்றையும் எந்த ஒரு தவறான பேசுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். கொஞ்சம் கவனமாக இருங்க. உடைய அரசு சார்ந்த அதிகாரி கொஞ்சம் அளவாக இருங்க. அரசு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஏதாவது லோன் பண்ணிங்கன்னா அந்த அரசு அதிகாரிகிட்ட கொஞ்சம் மறியாமல் இருப்பது நல்லது. உங்களுக்கு குழந்தைகள் நல்ல ஒரு எதிர்பார்த்தவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் அலைச்சலும் இருக்க தான் செய்யும். உங்களுக்கு ஆடம்பரமாக சேர்ந்துன்னா கொஞ்சம் குறைத்து கொள்வதுக்கு கொஞ்சம் பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் செல்லாம் ஒரு மருத்துவ விதத்தை ஆலத்துங்க. உணவு பழக்கத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபார பணங்களை ஒரு புது அனுகூலம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் வியாபாரம் சார்ந்த பயணங்கள் ஒரு வெற்றி கொடுக்கும் போது. உங்களுக்கு விவசாய அன்பாளர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அந்த நாள் அமையும் போது. உங்களுக்கு உடைய பெருமை மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு
என்ன வீட்டுக்கு தேவையோ அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அமைது உங்களுக்கு. மனதில் இருந்து வந்த கொஞ்சம் கவலைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்க போகிறீங்க. நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளிகளுடைய எண்ணங்களையும் புரிந்து கொள்வதால் எந்த விதமான மனஸ்தாபத்துக்கு வாய்ப்பே இல்லை. சிறப்பாக போகும்போது உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க. இந்த விஷயம் இல்லாமல் உங்களுக்கு மனசில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு. இந்த ஓவியம் சார்ந்த நண்பர்கள்லாம் புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது. ஒப்பனை துறைகளுக்கெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மேன்மையடையக்கூடிய காலகட்டமாக அமைகிறது உங்களுக்கு. ஒரு சுபம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கும்பராசனில் பார்த்தா உங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நாள். என்ன தேவையோ அந்த தேவையை நீங்கள் சூப்பராக நிறைவேற்றிக்கொள்ள நபராக போகிறீங்க. நீங்கள் சொந்த ஊருக்கு போய்வதற்கான ஒரு எண்ணங்கள் ஆசைகள்லாம் வரப்போகுது உங்களுக்கு. முடிஞ்சால் போயிட்டு வாங்க. வியாபார பணிகளில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்தால் நிறைய உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி மறைவான சில பொருட்களால் கொஞ்சம் ஆதாயம் ஏற்பட போகுது. கொஞ்சம் கவனமாக இருங்க. பூர்வீக சொத்து இது சம்பந்தமான பிரச்சனைலாம் படிப்படியாக முடிய போகுது உங்களுக்கு. அதே போல் உங்களுடைய உறவில் பற்றிய எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அமைகிறது உங்களுக்கு. என்ன உலகத்தில் நடக்குது, இந்த உலகியல் நடவடிக்கை எல்லாம் பார்த்து சில விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. கொஞ்சம் விரயம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. ஏன்னா உன்னை சனி பகவான் இருக்கிற ஜென்ம சனி கொஞ்சம் ஒரு செயலும் ஒரு செலவும் ஒரு வார்த்தையும் கொஞ்சம் யோசித்து செய்வது பேசுவது ரொம்ப நல்லது உங்களுக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மீனராசி பார்த்தவங்களோடு என்ன குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய நபராக இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுடைய மறைவு சம்பந்தமான பிரச்சனைலாம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு. உங்கள் மீது வருகின்ற வதந்திகளை பொருட்படுத்தாமல் இருங்க. தானாகவே மறைஞ்சிடும் உங்களுக்கு. முக்கிய முடிவுகள்லாம் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து எடுப்பது நல்லது. கொஞ்சம் கவனமாக உங்களுக்கு. அதே மாதிரி இந்த உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக உடல் செல்ல மருத்துவரை பார்த்து ஒரு ஆலோசனை பெறுங்க. அதனால் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருங்க. கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. இந்த பணி சார்ந்த சில பயணங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அந்த பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுக்கு. அந்த பயணத்தின் மூலம் ஒரு லாபத்தையும் ஒரு அனுபவத்தையும் கண்டிப்பாக பெற போகிறேன். நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான ஆலோசனைகள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக அமைய வேண்டிய மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.